எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க நினைச்சு விஜய் நாகை தேர்தல் பிரச்சாரத்துல பேசினதுதான் இல்ல தவறான தகவல்களை பரப்புனதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவலா விமர்சனம் பண்ணப்பட்டு வருது. அப்படி என்ன தவறான தகவல்களை பரப்புனாரு? அது உண்மை இல்லைன்னு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் ஆதாரத்தோட போட்ட ஒரு போஸ்ட்னால சோசியல் மீடியா சுமார் 2 நாளா அலறிக்கிட்டு இருக்கு. விஜய் நாகையில அலையாத்தி காடுகள் கடல்சார் கல்லூரி காவல்துறை நிபந்தனைகள் சம்பந்தமா சொன்ன தவறான தகவல்கள்ல முதல் தவறான தகவல் என்னன்னா, மண்ணரிப்பை தடுக்க விஜய் பாணியில சொல்லணும்னா மீனரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காப்பதற்காக அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி. ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னா, தமிழ்நாட்டுல சதுப்பு நிலக்காடுகள் அலையாத்தி காடுகளோட பரப்பளவு 2 மடங்கா உயர்ந்திருக்கு. அரசோட முயற்சியினால கடந்த 2021ஆம் ஆண்டுல 45 சதுர கிலோமீட்டரா இருந்த சதுப்பு நிலக்காடுகள் இன்னைக்கு 90 சதுர கிலோமீட்டரா பெருகி இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்துல 586 ஹெக்டேர் நிலப்பரப்புலையும், மயிலாடுதுறை மாவட்டத்துல 521 ஹெக்டேர் நிலப்பரப்புலையும் சதுப்பு நிலக்காடுகள் அமைஞ்சிருக்கு. விஜய் சொன்ன அந்த 2வது தவறான தகவல் என்னன்னா, கடல்சார் கல்லூரி எதுவுமே நாகப்பட்டினத்துல இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்துல தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. விஜய் சொன்ன அந்த 3வது தவறான தகவல் என்னன்னா, மக்களை சந்திக்கிறதுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க, அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப இப்படி நிபந்தனைகளை போடுவீங்களா அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசினாரு. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, சென்னையில கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு பிரதமரோட பேரணிக்கு காவல்துறை 1 இல்ல 2 இல்ல 20 நிபந்தனைகளை விதிச்சிச்சு. இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு வெளியே வந்தா இப்படிதான் தப்பா தகவல்களை சொல்ல வேண்டியிருக்கும். சனி ஞாயிறு விட்டுட்டு மற்ற நாள்ல தமிழ்நாட்டுல 4 இடத்துக்கு போயிட்டு வந்து உண்மையான தகவல்களை பரப்புங்க விஜய். ஒருவேளை உங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற தம்பியவாது 4 விஷயம் தெரிஞ்சவரா வச்சுக்கங்க விஜய் அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் விஜயை சும்மா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க.